பள்ளி வகுப்பறைகளில் பா வடிவில் மாணவர்களுக்கான இருக்கைகள் அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், வகுப்பறைகளில் இந்த பா வடிவ இருக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது, காரணம் என்ன சார்? பொதுவாக ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது சர்வீஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பா இருக்கும். அதுல உடனே அப்படியே கண்டிப்பா அப்படியே ஒரு கொடுக்கும் நம்ம சொல்ல முடியாது. நாம இது சார்ந்து என்னென்ன பண்ணலாம் ஒரு குழந்தைங்களுக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம டெஸ்க்ல பெஞ்சு வரிசையா போட்டு உட்காந்துருக்கும் பொழுது குழந்தைங்க ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதுல ஸோ அந்த ஒரு ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஏதாச்சும் டீச்சர்ஸ் பாடம் நடத்துறாங்க, கேள்வி கேட்குற மாதிரி இருக்கிறாங்கன்னா கூட ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சுக்க பார்ப்பாங்க, கொஞ்சம் ஒரு வெக்கத்தன்மையோட கீழே தலையை கீழே கொண்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஐகான் முதற்கொண்டு ஒரு மாணவனுடைய பிஹேவியர் பார்த்து இன்னொரு மாணவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது அல்லது கத்துக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பா ஷேப்ல. பொதுவாக லெக்சர் எடுக்கிற மாதிரி டீச்சர்ஸ் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் மெத்தட்ல பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அது கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதுல. அந்த விதத்துல டீச்சர்ஸ் ஒவ்வொரு பிள்ளைங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொரு பிள்ளைங்க எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்கலேருந்து ஒவ்வொரு திறமையையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு அது அமையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது. பட் இது நம்ம சீஃப் மினிஸ்டர் நிறைய ஸ்கூலுக்கு ஜென்ரலாக போகும்பொழுது பார்வையிடும் பொழுதெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த பசங்க ஹைட்டா இருக்காங்க, இந்த பசங்க எப்படி தெரியுவானா, இந்த பாடம் நடத்தும் அந்த குழந்தைக்கு மறைக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்பப்போ கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு விதத்துல எப்படி ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கணும். நிச்சயமா அது லாஸ்ட் பெஞ்ச் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கூட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். இதுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் கூட இப்போ இதில் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது ஒரு கிளாஸ் ரூமில் அப்படின்னா அப்போ எப்படி சார் நம்ம மேனேஜ் பண்ணுவோம்? நம்ம ட்ரை பண்றோம்மா ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல. ஏன்னா அது நீங்க ப்ராப்பரா பார்ஷியல் போடும்போது அதுக்கு டெஸ்க் அதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் இருக்குதா அந்த கிளாஸஸ் இப்ப நம்ம ட்ரை பண்ண சொன்னோம். ஆனால் நம்மளுடைய எலிமெண்டரி ஸ்கூல் தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் தான் பிள்ளைங்களே உட்கார வைக்கிறாங்க இதுல. பட் இது மற்ற கிளாஸஸ்க்கும் இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது பண்ணும் பொழுது எங்கேருந்து லைட் வருது நமக்கு முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். அது எங்கெங்கெல்லாம் அது வாய்ப்பு கிடைக்கும் அது ஒரு ட்ரையல் அண்ட் எரரா பார்க்கலாம். நம்ம அது வரும்பொழுது நமக்கு அதுக்கு ரிசல்ட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டீச்சர்ஸ்க்கும் பாடம் நடத்துறதுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை சார்ந்து அடுத்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த பேக் பெஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் பேக் பெஞ்ச் உட்காந்து படிச்சு வந்திருக்கிற பிள்ளைங்க கூட நிறைய அறிவாளிகளாக அறிஞர்களாக வந்திருக்காங்க. ஸோ இட் டசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த பெஞ்சில் உட்காருறது முக்கியம் கிடையாது. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போகுது. இப்போ உதாரணத்துக்கு பா ஷேப்ல போடும்போது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து பேசிக்கிறதுலேருந்து ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது முதற்கொண்டு எல்லா விதத்துலையும் அது ஒரு பயனுள்ளதாக. ஏன் அந்த பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆளாகி வரும்பொழுது ஒரு போர்டு மீட் உட்காருங்கிறதுக்கான ஒரு கான்செப்டா கூட நீங்க அதை எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க ஃபீல் ஹை ஃப்ரண்ட்ல உள்ளவங்களுக்கு நாம ஃபோக்கஸா நல்லா படிக்கிற பசங்கன்னு நினைப்பாங்க, பின்னாடி உட்காந்துருக்க நாம அப்படியே அந்த இன்ஃபீரியாரிட்டி கூட வந்துடாம அனைவரையும் சமமாக திங்க் பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு அமைப்பாக இது இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. அன்கன்வென்ஷனல் மெத்தட் ட்ரை பண்றோம். லெட்டஸ் சீக்கிரம். கண்டிப்பா சார். இதுல சில பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்படி உட்கார வைக்கும் போது மாணவர்கள் அந்த பக்கவாட்டில் பார்க்கறது, அதாவது சைட் ஆங்கிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்க போறோமா, ஆராய போறோமா? அதற்கு என்ன சார் தனியா ஏற்பாடு செய்யறோம்? ஆக்சஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இல்ல டீச்சர்ஸ் பாடம் நடத்தி அப்படியே கிளம்பி போறதை காட்டிலும் பாவடிவத்துல போடும்போது டீச்சர்ஸ் கிட்டக்க வந்துருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க. குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் டீச்சர்ஸ் திரும்பி பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டீச்சர்ஸோட மூவ்மெண்ட் பாஷேப்ல முழுமையாக அடையும் பொழுது குழந்தைங்க ஒரே பக்கத்துல இல்லாம டீச்சர்ஸ் கிட்ட வரும்போது அவங்க பார்க்கறதாக இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்ட் சைட்ல பார்க்கறதாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் அது இருக்கக்கூடியதான் பார்த்துருவோம். திருப்பி நான் சொல்றேன், ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் நாங்க பண்றோம். நாங்க அது நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே அடுத்தடுத்தது எல்லாத்துலயும் கொண்டு வந்துடும். முதற்கட்டமா எத்தனை பள்ளிகள் இதை அறிமுகப்படுத்துறோம் சார்? இப்ப எந்தெந்த ஸ்கூல்ஸ்ல ஸ்ட்ரென்த் ரிலேட்டடா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்க பாத்தீங்களா, என்ன ஸ்கூல்ஸ் முடியுமா ஸ்ட்ரென்த் இதுல அதிகமா இருக்க முடியும், எந்தெந்த இதுல ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி நம்மளால அந்த பெஞ்சஸ் போட முடியுமோ அந்த ஸ்கூல் எல்லாத்துலயுமே இதை கொண்டு வரணும் நாங்க சொல்லியிருக்கோம். நன்றி திரு அன்பில் மகேஷ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.
தமிழகத்தில் தொடக்க பள்ளிகளில் பா வடிவில் வகுப்புகளுடன் கூடிய இருக்கைகள் மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக முயற்சி அடிப்படையில் இது மேற்கொள்ளப்படுவதாகவும் இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பொறுத்து இது மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.